நம்ம வீட்டு விசேஷம். அவனும் ட்ரெஸ் எடுக்கட்டும். ட்ரெஸ் எடுக்கலாம்க்கா. ஆனா சாதாரண ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா போதும். எதுக்காக பட்டு வேஷ்டி சட்டையெல்லாம் எடுத்து கொடுக்கணும்? சந்திரா, நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் ராஜா டிரைவர் இல்ல, நம்ம வீட்ல ஒருத்தன் தான். கரெக்ட்டுமா, ராஜாவும் நம்ம குடும்பத்துல ஒருத்தன் தான். என்ன சொல்றீங்க? இல்லம்மா, இவ்வளவு காலமா ராஜா யாரு என்ன ஏதுங்கிறதெல்லாம் தெரியாமே இருந்தோம். இப்பதான் அவனை பத்தி நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் அவனும் நம்ம குடும்பத்துல ஒருத்தன்னு சொன்னேன். ஓ, அப்படியா? சரி ராஜா, நான் சொன்ன மாதிரி பட்டு வேஷ்டி பட்டு சட்டையே எடுத்துக்கோ. காஸ்ட்லியான வேஷ்டி சட்டையா எடுத்துக்கோ. காசை பத்தி எல்லாம் பார்க்கவே வேண்டாம். இல்ல மேடம், எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ராஜா, நீ என்ன மதிக்கிறது உண்மையா இருந்தா இந்த புது ட்ரெஸ்ஸை எடுத்துதான் ஆகணும். எப்பா சிலம்போ, அத்ததான் சொல்றாங்கல்ல, எடுத்துக்கப்பா. ராஜா, எடுத்துக்கப்பா. சரிங்க சார். அந்த வேஷ்டி சட்டை எடுப்பா. கொடு. இந்தாங்க சார், பாருங்க. இந்தாங்க, இதையும் பாருங்க. உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கப்பா. நான் இதை எடுத்துக்கிறேன். எடுத்துக்கப்பா. இது ஓகே மேடம். சரி அக்கா, நீ இவனுக்கு ரொம்ப இடம் கொடுக்கற. பின்னாடி இதுக்கெல்லாம் நீ வருத்தப்படுவ. மாமா, அத்தை டிரைவர் நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உங்க தங்கச்சி பையன் தெரிஞ்சா என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. கொடுத்த வேஷ்டி சட்டையை பறிமுதல் பண்ணாலும் பண்ணிடுவாங்க மாமா. ஆமா மாப்பிள்ள, அதுக்குள்ள ரேவதிக்கு மாப்பிள்ளைக்கும் கல்யாணத்தை முடிச்சிடணும். அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரியால ஒன்றும் பண்ண முடியாது. ஆமா, மொத்தம் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க. புடவைங்க வேஷ்டி சட்டை மொத்தம் 2,45,000 ஆச்சுமா. சரிங்க. ரோஹிணி, அம்மா, என் ரூம்ல கேஷ் இருக்கு, எடுத்துட்டு வாமா. சரிம்மா. அழகா இருக்கு. இந்தாங்கம்மா. குடு. இந்தாங்க. கொடுங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. அப்போ நான் கிளம்புறேம்மா. வாங்க. உனக்கு புடவை பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்குமா? அப்ப நானும் கிளம்புறேங்க. சரி. மாமா, எப்படியோ உங்க அம்மா ஆசைப்பட்டபடி ரேவதி கிட்ட புடவைய ஒப்படைச்சாச்சு. இப்பதான் சந்தோஷமா இருக்கு. எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள. வாங்க, இப்போ ஒரு சர்பத்தை போடுவோம். வாங்க. ஆஃப் கோர்ஸ். மாமா, ஒரு நிமிஷம். என்ன ரேவதி? என் ரூம் வரைக்கும் கொஞ்சம் வாங்கல. என்ன விஷயம்? வாங்க சொல்றேன். சொல்லு ரேவதி, என்ன விஷயம்? எதுக்கு மாமா புடவைய மாத்தி வச்சீங்க? புடவையா? என்ன சொல்ற? எனக்கு எல்லாமே தெரியும் மாமா. நீங்க ஒரு புடவைய எடுத்துட்டு வந்து புடவையோட புடவையா அதை கலந்து வச்சு அந்த புடவையே என்னை எடுக்க வச்சிருக்கீங்க. அதையெல்லாம் நானும் கவனிச்சேன். சரி, ஏதோ ஒரு காரணத்தோட தான் இதெல்லாம் செய்வீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் நானும் இதுக்கு ஓகே சொன்னேன். இப்ப சொல்லுங்க, ஏன் அப்படி செஞ்சீங்க? அது அது வந்து மாமா, எல்லாம் தான் எனக்கு தெரிஞ்சிருச்சே, அப்புறம் ஏன் மறைக்க பாக்குறீங்க? சொல்லுங்க, ஏன் இப்படி செஞ்சீங்க? அது வந்து நானா செய்யல, செய்ய சொன்னாங்க, செஞ்சேன், அவ்வளவுதான். செய்ய சொன்னாங்களா? உங்க பாட்டி. பாட்டி? அவங்க எதுக்கு செய்ய சொன்னாங்க? அது உன் கல்யாணத்துக்கு முகூர்த்த புடவை அவங்க கையால எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதான் எனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி ஒரு புடவையை கொடுத்து உங்ககிட்ட எப்படியாச்சும் சேர்த்துற சொன்னாங்க. அதான்
ரொம்ப பிளான் பண்ணி அத புடவையோட புடவையா சேர்த்து உன் கையில சேர்க்கிற மாதிரி பிளான் பண்ணேன். அது கரெக்டா நடந்துருச்சு. ஓஹோ, பாட்டியோட வேலையா இது? ம். அவங்க ஃபோன் நம்பர் கொஞ்சம் கொடுங்க. எதுக்கு ஃபோன் நம்பரு? கொடுங்க மாமா. ம். ம். புது நம்பரா இருக்கு. ஹலோ பாட்டி, நான் ரேவதி பேசுறேன். என்னது, ரேவதியா பேசுற? நல்லா இருக்கியாம்மா? ம், நல்லா இருக்கேன் பாட்டி. நீங்க மாமா கிட்ட கொடுத்த புடவைய நான் வாங்கிட்டேன். நல்லா இருந்ததா? உனக்கு பிடிச்சிருந்ததா? ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி. கண்ணு, அந்த புடவையை கட்டி நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் தங்கம். ஆ, பாட்டி, நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? ஆ, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு தான் வந்திருக்கேன். ஆ, அப்படியா? அங்கேயே இருங்க, நான் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துடுறேன். அப்படியா? வா கண்ணு, வா வா. உன்னை நான் பார்த்துட்டு அப்புறமா வீட்டுக்கு போறேன். வாம்மா. ஆ, சீக்கிரம் வந்துடுறேன் பாட்டி. ஆ ஆ, சரி சரி, வா வா. மாமா, நான் போய் பாட்டியை பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க வீட்ல யாருக்கும் தெரியாம பாத்துக்கோங்க. டன்னு. நீ பார்த்து போயிட்டு வா. ஆ. சரி, நான் போயிட்டு வரேன் சரி மாமா. ரேவதி, பாட்டி பார்த்து சீக்கிரம் வந்துரு. கடவுளே, கல்யாணம் வரைக்கும் கார்த்தி தான் அந்த வீட்டு பேருன்னு ரேவதிக்கும் அத்தைக்கும் தெரியாம இருக்கணும். பாட்டி, ஆ? ரேவதி, வாடா கண்ணு, வா வா. என் தங்கம், என் ராசாத்தி, என் ராசாத்திமா. எப்படி பாட்டி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எனக்கு என்ன கேடு? இந்த வயசுல உடம்பும் மனசும் நல்லா இருக்கணும். உடம்புல அப்பப்ப சின்ன சின்ன பிரச்சனை, மத்தபடி பெருசா ஒண்ணும் இல்ல. மனசுலதான் வேதனை இருக்கு. மனசுல என்ன பாட்டி? இதோ அழகு சிலை மாதிரி வளர்ந்து நிக்கிற உன்னை நான் குழந்தையிலேயே தூக்கி மடியில போட்டு தாலாட்டி சீராட்டி இதெல்லாம் நான் செஞ்சிருக்கணும் இல்லையா? அதெல்லாம் நடக்கலையே தாயி. அந்த வேதனையும் வருத்தமும் தான் எனக்கு ஆறாத ரணமா இருக்கு. எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்த அந்த முருகன் எனக்கு அந்த சந்தோஷத்தையும் மன நிறைவையும் கொடுக்கலையே. அந்த சந்தோஷத்தை பறிச்சிட்டான்ல. உண்மைதான் பாட்டி, எனக்கும் அந்த ஏக்கம் இருக்கு. என்னதான் எல்லா வசதியும் அம்மா அப்பாவோட பாசம் எங்களுக்கு கிடைச்சாலும் தாத்தா பாட்டியோட செல்லமும் அரவணைப்பும் எங்களுக்கு கிடைக்கலல்ல. அந்த சந்தோஷத்தை இழந்த வேதனை எனக்குள்ள நிறைய இருக்கு பாட்டி. கவலைப்படாத தாயி, எல்லாம் சரியாயிடும். நீ பேசுறத கேட்க கேட்க என் மனசு அப்படியே உருகி போகுது. சரி விடுங்க பாட்டி, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். இப்போ ஒன்றும் கெட்டு போயிடல. நீங்க 100 வருஷம் இருப்பீங்க. இனிமேலும் உங்களை நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஸோ இனிமே நீங்க எதுக்கும் வருத்தப்படாம சந்தோஷமா இருங்க, ஓகேவா? சரிடா கண்ணு, உன்னை பார்த்ததுலயே நான் சந்தோஷமாயிட்டேன். நீ பேசுறத கேட்க கேட்க என் கஷ்டமெல்லாம் ஓடி போயிடுச்சு. தாத்தா எப்படி இருக்காரு பாட்டி? நல்லா இருக்காரா? அவரை தான் இன்னும் பார்க்கவே முடியல. அவருக்கு என்ன தாய் குறைச்சல்? அவருக்கு பஞ்சாயத்து, கட்ட பஞ்சாயத்து, ஊர் பிரச்சனை, ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். எதுவும் இல்லைன்னா நான் அவரை இங்கே கூட்டிட்டு வந்திருப்பேன். இந்த பாரு, அடுத்த முறை சீக்கிரமாவே உன்னை பார்க்க கூட்டிட்டு வந்துடுறேன். அப்புறம் பாட்டி, நீங்க எடுத்து கொடுத்த புடவை ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே தாய் சொல்ற? ஆ. உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு சந்தோஷம்தான். அது சரி, நீங்க நேராவே கொடுத்துருக்கலாம்ல பாட்டி. கொடுத்துருக்கலாம் தான். உங்க அம்மாவுக்கு தான் எங்களை கண்டாலே பிடிக்காம போயிடுச்சே. அப்புறம் எப்படி நேரா கொடுக்கறது? அதனால தான் இந்த வேலையை பார்த்தேன்.
இல்லைன்னா நானே நேர்ல வந்து என் பேத்திக்கு என் கையாலேயே நான் கொடுத்துருக்க மாட்டேனா? இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு இனிமேல தொடரக்கூடாது பாட்டி. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். நம்ம 2 குடும்பமும் ஒன்னா சேரணும். சின்ன வயசுல கிடைக்க வேண்டிய தாத்தா பாட்டி பாசத்தை நாங்க கிடைக்காமலே வாழ்ந்துட்டோம். இனிமேலும் அது கிடைக்கணும். இத பரட தங்கம், எல்லாமே நடக்கும். 25 வருஷமா நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க, எங்க வளர்ந்தீங்க, எந்த தகவலுமே இல்லாம உங்களை எல்லாம் பார்க்காம நாங்க கஷ்டப்படலையா? ஆனா இப்ப பாரு, கடவுள் புண்ணியத்துல உன்னை பார்க்கவும் பேசவும் முடிஞ்சிருக்கு இல்லையா? இது வரைக்கும் கொண்டு வந்து விட்ட கடவுள் நம்ம 2 குடும்பத்தையும் கூடிய சீக்கிரமே ஒன்னா சேர்த்து நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா சந்தோஷமா இருப்போம்டா. அதுக்கு எங்க அப்பா முருகன் நல்ல வழியை காட்டுவான் தாயே. நீங்க சொல்றது சீக்கிரம் நடக்கணும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். பாட்டி, இத வாங்கிக்கோங்க. என்னடா கண்ணு இது? உங்களுக்காக நான் எடுத்த புடவை பாட்டி, பாருங்க. எனக்கு நீ எடுத்தியா? ஆ, அடியாத்தி, எனக்கு கட்டம் போட்ட புடவை தான் பிடிக்கும்னு எனக்கு பிடிச்ச மாதிரியே எடுத்திருக்கேடா. எனக்கு பிடிச்ச கலராவே இருக்கு. என்ன பாட்டி, புடவை நல்லா இருக்கா? ராசாத்தி, என் பேத்தி ஆசையா எடுத்து கொடுத்துருக்க. அது நல்லா இல்லாம இருக்குமா? நல்லா இருக்கு கண்ணு, நல்லா இருக்கு. ஏன் பாட்டி கண் கலங்குறீங்க? என் பேத்தி எனக்கு ஆசாசியா வாங்கிட்டு வந்து கொடுத்தேல்ல, அதை பார்த்ததும் என்ன அறியாம கண்ணு கலங்கிருச்சுடா. ரொம்ப சந்தோஷம். பாட்டி, நீங்க இந்த புடவைய கட்டிக்கிட்டு தான் என் கல்யாணத்துக்கு வந்து நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும். ஏன் ஆசீர்வாதம் இல்லாம உன் கல்யாணம் நடந்துருமா? அதுவும் நீ ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்த புடவைய கட்டிட்டு வந்துதான் நான் ஆசீர்வாதம் பண்ணுவேன். நான் ஆசைப்பட்டபடி உன் கல்யாணம் நடக்க போகுதுல்ல. என்ன பாட்டி சொல்றீங்க? ஏன் கல்யாணம் உங்க ஆசைப்படி நடக்குமா? அது இல்லடா கண்ணு, உன் ஆசைப்படிதான் கல்யாணம் நடக்கும். நான் வாய் தவறி சொல்லிட்டேன். வயசாகுதுல, அதான் மாத்தி பேசிட்டேன். பாட்டி, கல்யாணம் மட்டும் நல்லபடியா முடியட்டும். அம்மாட்ட பேசி அவங்கள சமாதானப்படுத்தி வீட்டுக்கே வந்து உங்ககிட்டயும் தாத்தா கிட்டயும் நான் ஆசீர்வாதம் வாங்க போறேன். உங்க கையால தான் முதல் விருந்து சாப்பிட போறேன். அந்த நாளுக்காக தாண்டா நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். என்னைக்கு வந்து நீங்க நம்ம வீட்டுல சாப்பிடுறீங்களோ அன்னைக்கு தாண்டா எனக்கு தீபாவளி, பொங்கல் எல்லாமே. சரிங்க பாட்டி, நான் கிளம்புறேன். வீட்டுக்கு தெரியாம தான் வந்தேன். அப்படியா? சரி, பார்த்து பத்திரமா போடா. சரி, நீங்களும் பத்திரமா பார்த்து போங்க. ஓகே? சரிம்மா, சீக்கிரமா வீட்டுக்கு போ. சரி, போயிட்டு வரேன் பாட்டி. என் பேத்தி என்ன தைரியம்டி உனக்கு? நான் எவ்வளவு கண்டிச்சாலும் அதையெல்லாம் மீறி தாத்தா பாட்டின்னு உறவு கொண்டாடுறியா? தாய் பகை குட்டி உறவா? அந்த குடும்பத்தோட சகவாசமே வேண்டாம் நான் இருக்கேன். இவ இப்படி இருக்காளே, பாத்துக்கிறேன். சாமுண்டீஸ்வரி, எது எப்படி இருந்தாலும் சரி, அந்த வீட்டு பேரை மட்டும் உன் வீட்டுக்கு மருமகனா வரக்கூடாது. வீட்டுல வயசு பொண்ணுங்க இருக்கு, முறப்பைய அது இதுன்னு உள்ள வந்துடாம பாத்துக்கணும். ரொம்ப கவனமா இருக்கணும். கவனமா இரு சாமுண்டீஸ்வரி. நான் யாருன்னு காட்டுறேன். ரேவதி, கல்யாண நாள் நெருங்கிக்கிட்டு இருக்கே, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுத்துட்டியா? எல்லாருக்கும் கொடுத்துட்டேம்மா. இன்னும் 1-2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்கணும். அதையும் சீக்கிரம் கொடுத்துறேம்மா. துர்கா, ஸ்வாதி, ரோஹிணி, நீங்க எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு பத்திரிக்கை கொடுத்துட்டீங்களா? எல்லாருக்கும் கொடுத்தாச்சுமா. மாப்பிள, மாமா, நீங்க யாருக்கா பத்திரிக்கை கொடுத்துருக்கீங்களா? யாருக்காவதுனா
பஜார்ல காய்கறி விற்கிற அம்மா, பூக்காரம்மா இவங்களுக்கா? சே 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 சே. அவங்களுக்குலாம் நம்ம வீட்ல இருந்தே பத்திரிக்கை போயிடும். ஓ, நீங்க யாருக்காவது, அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க இப்படி யாருக்காவது கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டேன். உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா மாமா? என்ன பார்த்து இந்த கேள்வியை கேட்கலாமா? என்னாச்சு மாப்பிள, ஏன் இப்படி வளர்றீங்க? பத்திரிக்கை கொடுத்தீங்களான்னு கேட்டேன். அதுக்கு எதுக்கு மனசாட்சி மண்ணாங்கட்டி சாட்சிங்கிறீங்க? நான் உளரல மாமா, நல்லா யோசிச்சு பாருங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என் சொந்த பந்தம் யாரையாவது இந்த வீட்டுப்படி ஏற விட்டுருக்காங்களா? இல்ல. நான் என் சொந்த பந்த வீட்டுக்கு எங்கேயாவது போய் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எப்படி போவீங்க? எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்கும் போது அங்கேயே டேரா போடுறதுங்கிற ஒரு கொள்கையோட இருக்கீங்க. என்னைக்கு இந்த வீட்டுக்கு நான் வாக்கப்படுறேன்னு கல்யாண பேச்ச ஆரம்பிச்சிச்சோ அன்னைக்கே சொந்த பந்தம் ஒண்ணு விடாம ஒவ்வொன்னா ஒதுங்கிருச்சு. மீதம் கல்யாணத்தோட எல்லாமே க்ளோஸ். ஃப்ரெண்ட்ஸ் நிலைமை அதை விட ரொம்ப மோசம். முதல் நாள் ராத்திரி சரக்கு பாட்டில சவுண்டு விட்டாங்க. அத கேள்விப்பட்டாத்த துப்பாக்கியோட வந்து நின்னாங்களா? ம், துண்டக்கானோ துணியக்கானு அன்னைக்கு ஓடுனவங்க தான். அதுக்கப்புறம் ஒரு போன் கூட பண்றதில்ல. எனக்குன்னு யார் இருக்கா மாமா? யார் இருக்கா? ஐயோ மாப்பிள, உங்களை நினைச்சா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க எப்படி மாடி வீட்டு ஏழை ஆயிட்டீங்களே. ஆமா மாமா. மாமா, புகுந்த வீட்டுக்கு போனதும் பிறந்த வீட்டை மறந்த பொண்டாட்டிகளை தான் உலகம் பார்த்திருக்கு. ஆனா புகுந்த வீட்டுக்கு போய் பிறந்த வீட்டை மறந்த ஒரே ஒரு புருஷன் நான் தான் மாமா. எனக்கு என் அப்பா அம்மா இருக்கிறதே மறந்து போயிடுச்சு. எனக்கு இன்விடேஷன் எதுவும் வேணாம் மாமா. அட விடுங்க மாப்பிள, உங்களுக்கு தான் நானும் சாமுண்டீஸ்வரர் இருக்கோம்ல, அப்புறம் என்ன? உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே உங்க காமெடி சென்ஸ் தான். ஆனா இன்னொரு தடவை கோவம் வர்ற மாதிரி காமெடி பண்ணாதீங்க மாமா, ப்ளீஸ். ஏமா, இவர் இப்படித்தாம்மா ஏதாவது தோண சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருப்பாரு. நீ இன்விடேஷன் யாருக்கு விடாம கொடுத்துரு. சரிப்பா. டிரைவர், உங்க அம்மாவை மறந்தே போயிட்டேன். அவங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்கணும்ல. இல்லை, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். அவங்க அவ்வளோ சீக்கிரம் எங்கேயும் வரமாட்டாங்க. அதெல்லாம் எதுவும் வேண்டாம், விடு. இல்ல, அவங்கள பத்தி எனக்கு தெரியும். நான் அவங்கள கூப்பிட்டா கண்டிப்பா வராம இருக்க மாட்டாங்க. பத்திரிக்கை கொடுத்தா கண்டிப்பா என் கல்யாணத்துக்கு வருவாங்க. ரேவதி, ராஜா அம்மா உனக்கு தெரியுமா? பாத்திருக்கியா? அவங்கள ஒரு தடவை கோவில்ல பாத்திருக்கேம்மா. ரொம்ப நல்லவங்க. ஆனா ஏழ்மையான குடும்பம். நான் பாக்குறப்போ சாயம் போன பழைய புடவையை தான் கட்டியிருந்தாங்க. சாப்பாட்டுக்கு கூட ரேஷன் அரிசி தான் சாப்பிடுறாங்க. அவ்வளோ கஷ்டமான ஃபேமிலி. மாமா, கேட்டிங்களா? உங்க தங்கச்சி ரொம்ப ஏழையா. ரேஷன் அரிசி வாங்கி தான் சாப்பிடுறாங்களா? அவங்க ஊருக்கே படி இழப்பாங்க. அவ்வளோ சொத்து இருக்கு. அவ்வளோ பெரிய ஆள ரேஷன் கடையில வாங்கி சாப்பிடுறாங்கன்னு உங்க மருமக பொய் சொல்லிட்டாரே மாமா. அத்தைக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். என்ன பண்றது மாப்பிள, உண்மை தெரிஞ்சாதான் எல்லாமே கெட்டு போயிடுவேன். கரெக்ட். அதனாலதான் மாப்பிள பொய் சொல்லியிருக்காரு. அதுவும் சரிதான் மாமா. அம்மா, இவரு வேண்டான்னு தான் சொல்லுவாரு. நம்ம கண்டிப்பா இவரோட அம்மாவை கல்யாணத்துக்கு அழைக்கலாமா? கண்டிப்பா அழைச்சுதான் ஆகணும் ரேவதி. ராஜா நம்ம குடும்பத்துல ஒரு ஆளுதான். ராஜா நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்கான். அவங்க அம்மாவை அழைக்கிறது தான் முறை. கண்டிப்பா அழைப்போம். அக்கா, வர வர உன் போக்கே சரியில்லை. இவன் சாதாரண டிரைவர். நம்ம ஸ்டேட்டஸ்க்கு இவன் மண்டபத்துக்கு வெளியில தான் இருக்கணும், உள்ள எல்லாம் வரக்கூடாது. ஆனா நீ என்னடானா இவன் அம்மாவை கூப்பிடணும்னு சொல்ற? பஞ்ச பராரிங்களை எல்லாம் மண்டபத்துக்குள்ள விட்டா நம்ம கௌரவம் தான் காத்துல பறக்கும். சந்திரா, வாய மூடு. என்ன மாமா? சந்திரா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஒருத்தங்களை இப்படித்தான் அவமானப்படுத்துவியா? ஏழைங்கன்னா அவளை இழக்கிறவங்க போயிட்டாங்களா உனக்கு? எங்கிருந்து வந்தது உனக்கு இவ்வளவு திமிரு? இவன சொன்னா உங்களுக்கு ஏன் மாமா இவ்ளோ கோவம் வருது? ஏன் அக்கா கூட நீங்களும் சேர்ந்துட்டீங்களா? நம்ம வீட்டுல டிரைவரா இருக்காங்கிற காரணத்துக்காக அவங்க குடும்பத்தையே அவமானப்படுத்துவியா? எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து நடந்துக்க, அதான் நல்லது.
ஆஹா இதத்தான் தான் ஆடலனாலும் தான் தசை ஆடும்னு சொல்லுவாங்களோ. தான் தங்கச்சி குடும்பத்தை பத்தி சின்ன மாமியார் தப்பா பேசணும் பொங்கி எழுறாரே. மாமா ஒரு கிரேட். ஆமா சந்திரா, டிரைவர் விஷயத்துல நீ பேசுறது தப்பு. அதான் மாமா உன்னை கண்டிக்கிறாரு. இனிமே இந்த மாதிரி பேசாத. அப்புறம் என்ன, அம்மாவே பத்திரிக்கை வைக்க சொல்லிட்டாங்க. வா, உங்க அம்மாக்கு போய் பத்திரிக்கை வச்சுட்டு வரலாம். என்ன யோசிக்கிற? வா போலாம். இல்லை, அம்மா வீட்டில் இருப்பாங்களான்னு தெரியல. அவங்க கோயில் குளம்னு அடிக்கடி போயிடுவாங்க. அதனால தான் வேணான்னு சொல்கிறேன். ராஜா, நாங்க எல்லாரும் உங்க அம்மா கல்யாணத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறோம். அவங்க எங்க இருந்தா என்ன, ஒரு ஃபோன் போட்டு பேசு, பத்திரிக்கை வச்சிடலாம்.